மணி பார்த்தீங்கன்னா 8:15 ஆச்சுங்க. 8:15 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 200 காய் அந்த மாதிரி உரிச்சிருக்கேன். நம்ம குமியில் பார்த்தீங்கன்னா நம்ம குணா மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கான். எனக்கு போய் கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்குது. காய் எண்ணிட்டு ஒரு முடி காய் கம்மியாக சொல்லிடுறேன்னு நினைக்கிறேன். வேலை பார்த்தீங்கன்னா லோக்கலில் தாங்க. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் இப்போ வந்திருக்கோம். ஒரு 7 பேர் வசி போட்டிருக்கோம். அங்கே நம்ம கொத்துக்கார் மணின்னு பார்த்தீங்கன்னா வெளியே ஆளுக்கு அட்ரஸ் தெரியல, அங்கே போயிருக்காரு. இன்றைக்கி என்ன நினச்சி அப்படிங்கிறது அந்த வீட்டில் பார்க்கலாம். மணி பார்த்தீங்கன்னா 8:45 ஆச்சுங்க. 8 மணிக்கு வந்தோம். உரிக்க ஆரம்பிச்சு 8 போல் ஆச்சு. மாட்டையா அடிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம மணியை டீ வாங்கி கொடுத்துட்டு போகிற நம்ம பழனிசாமி அதை டீ வாங்கிட்டு வர்றான். நம்ம டீ குடிச்சிட்டு அப்படியே ஒர்க்கை கன்டினியூ பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாலைக்கு அந்த சைடு காய் இருக்குங்க, அது உரிக்க வேண்டியது வரும். இது வந்து சாப்பிட்றதுக்குள்ளே உரிச்சா அந்த காய் நம்ம உரிக்கலாம். இல்லை அந்த காய்க்கு வேறு ஆளுக்கு வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மட்டையை எடுக்கணுங்க. 2 சைடுமே கொஞ்சம் மட்டையை அடுக்குனா மட்டும்தான் காயில் மட்டை அளவுக்கு நம்ம வேலை செய்ய முடியும். என்ன பலகாரம் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். சமோசா பலகாரம் வாங்கிட்டு வந்திருக்க. அப்படி ஏன் அவர் போயிட்டாரா? இப்போ பார்த்தீங்கன்னா வசிக்கிட்ட ஒரு 50 காய் 60 காய் அந்த மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் காய் இருக்குது, அந்த காய் உரிக்க வேண்டியது வரும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்கிற காய் உரிச்சு பிடிச்சாச்சுங்க. கீழே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஈரமாக இருக்குன்னு வட்டையை போடலாமான்னு பார்த்தோம். வேணால் வண்டி வந்து இப்போ காய் ஏற்றுரும் அப்படின்னு சொல்லி ஓலையை மட்டும் போட்டு அதுக்கப்புறம் காய் எண்ணி விட்டுட்டேங்க. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 ஆச்சுங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கும்மி முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு மட்டை பண்ண முடியாச்சு. பக்கத்தில் ஒரு கும்மி இருக்குது. அந்த கும்மியில் இப்போ தான் வசி போட்டிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு 10:30 ஆச்சு. இப்போ 10 மணிக்கு சாப்பிட்றதுக்கு போயிடுவோம். மணி 10:30 ஆச்சு. லேட் ஆகிடுச்சு. அங்கே ஆளுகளை உட்காந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க. நம்மளும் இப்படியே சாப்பிட்டு அப்படியே ஒர்க்கை கன்டினியூ பண்ணலாங்க. ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டு நினச்சாச்சு. நம்ம ஆளுக்கு பார்த்தீங்கன்னா பாதியாளுங்க இங்கே சாலையில் உட்காந்துட்ருக்காங்க. இந்த கும்மி யூரிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு கும்மி இருக்குது. அது வந்து அதுவும் லோக்கலில் தான். ஒரு 3-4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியது ஒரு அவ்வளோதான். அது உரிச்சா வேலையை முடிஞ்சுக்க. அது முடிச்சதுக்கப்புறம் இன்னும் வேலை இருக்குது, கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம குணா மட்டும் இன்னும் வரணுங்க. அவர் வந்தால் குணா வந்தாலும் உரிக்க ஆரம்பிக்கலாம். காய் கொஞ்சம் அந்த பக்கத்து கும்மி பார்த்திங்கன்னா அஞ்சல் ஒரு கும்மி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு உரிச்சிட்டு இருந்தோம். பின்னாடி மட்டை கிடக்குது பார்த்தீங்களா, அந்த கும்மி வச்சுட்டு இருந்தாங்க. காய் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கும்மிக்கு வந்தால் இந்த கும்மியில் காய் கொஞ்சம் கடுசாக இருக்குங்க. காய் பிடிச்சிக்குது. என்னதான் இருந்தாலும் வேலைக்கு வந்தாச்சுன்னு உரிச்சாகணும். வேலை பார்த்திங்கன்னா 2-3 நாள் தொடர்ந்து இல்லைங்க. உங்களுக்கே தெரியும். மழையினால் வேலை சரியாக இல்லை. மழை பெஞ்சாப்போ காய் நனையும். காய் நனைஞ்சால் பார்த்திங்கன்னா ஏற்ற மாட்டாங்க. வண்டி காட்டுக்குள்ளே வந்தாலும் சிக்கிக்கும். இந்த வண்டி தரத்தவே நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ சேறு சகதியமாக இருக்குது. இதில் மழை தண்ணி இன்னும் வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப வண்டி வராத அளவுக்கு தான் இருக்குது. இதே வந்து இந்த காயெல்லாம் டிராக்டர் தான் கடத்தும். டிராக்டர் கடத்தி பெரிய வண்டிக்கு லோடு அப்படி கை மாற்றுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா காய் ரேட் போடுங்க, காய் டன்னு வேணும், ஒரு டன் காய் வேணும், அந்த மாதிரி நிறையா இது கேட்குறீங்க. காய் என்ன ரேட் இருக்குன்னு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷார்ட்ஸில் ஒரு நிமிஷம் வீடியோக்குள்ளே என்ன ஏது காய் எவ்வளோ விற்கிது, டன்னு எவ்வளவு, கருப்பாய் எவ்வளவு, பச்சைக்காய் எவ்வளவு, குடம்புக்காய் எவ்வளவு அப்படின்னு கூட போடலாம். இப்போ நான் வீடியோ இப்போ எடுக்கிறேன்னு வைங்களேன். இப்போ எடுத்தால் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி சாயங்காலம் தான் வரும். இன்றைக்கி ரேட் நான் இதில் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணேன்னா அதை நீங்கள் சாயங்காலம் தான் 8 மணிக்கு மேலே தான் இந்த வீடியோ அப்லோட் ஆகும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரேட் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஷார்ட்ஸில் வேணால் ட்ரை பண்ணலாம். அதுவும் வந்து அக்யூரேட்டான ரேட் என்னால் சொல்ல முடியாது. நான் பார்த்திங்கன்னா லோக்கல் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தான் நான் சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இந்த ரேட்டு பற்றி நான் எதனா நான் விசாரித்ததில்லை. இந்த கமெண்ட்ஸ் வரங்காட்டி தான் நான் இந்த ரேட்டை பற்றி விசாரிக்கலாமா, எதுவும் ஒரு ஷார்ட்ஸில் போடலாமா அப்படிங்கிற யோசிக்கிறேன். ஏன்னா நான் வந்து என்னோடய டெய்லி ரொட்டீன் விலாக் தான் போட்டிருக்கேன். என் லைஃப்பில் என்ன நடக்குது, நான் என்ன வேலைக்கு போகிறேன், இந்த வேலையில் என்ன நடக்குது, என்ன எனக்கு சிரமமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இன்ஸ்டாவிலையும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பர்சனலாக கேட்டிருந்தீங்க, காய் டன் எவ்வளோ வருது, ரேட் போடுங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தீங்க. அதில் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், முடிஞ்சால் போடுறேங்க. பார்த்திங்கன்னா இந்த கம்பியில் இங்கே நிற்கிறீங்க, அதை வந்து பழனிசாமி பசி ஜாயிண்ட் போட்டிருக்கான். அது என்னோடய பசி, நான் ஆல்ரெடி ஜாயிண்ட் போட்டுட்டேன். சரி பார்க்கலாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி உட்காந்துட்டு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒர்க்கை கன்டினியூ பண்ணலாம். நான் 250
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேலை முடிஞ்சுங்க. நான் 250 காய் பக்கம் உரிச்சிருக்கேன். இது முடிச்சு எங்கே போகுதுன்னு கேட்கணும். ஒர்க்கு முடிஞ்சுங்க. இங்கேயும் முடிஞ்சுங்க. மட்டை போட்டு மூடிட்டு இருக்காங்க. வண்டி வந்து எடுத்துகிட்டு போய் மேலே படிக்கலாம். அந்த இடத்துல சேராக இருந்துச்சு. மட்டையை போட்டிருக்காங்க ஆளுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வண்டியில் இடத்துல மட்டை இருக்குது. அந்த மட்டையில் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். அதுக்குள்ளே வண்டி எடுத்துகிட்டு போய் நாங்கள் நிப்பாட்டிக்கலாங்க. அதனால் வண்டி எடுத்து போக வந்தேன். 12:45 ஆச்சுங்க. வேறு பக்கம் குடிச்சிட்டு இங்கே வந்துவிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 காய் இருக்குது. 3 அரிசி போட்டிருக்கோம். ஆமாம், கார் பார்த்திங்கன்னா புதர் மாதிரி இருக்குது. பைப்பில் எங்கே போகுது, பாம்பு எங்கேருந்து வரும்னு சொல்ல முடியாது. நம்ம ஆளுக்கு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 3 பேர் அந்த லாஸ்ட்டில் வச்சுட்ருக்காங்க. ஆமாம், அந்த புதரில் தெரியும். இந்த கோழி பண்ணிக்கு 5 வச்சுட்ருக்காங்க. பாக்கி ஆளுக்கு பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்குங்க. மழை பெஞ்சங்காட்டி அப்படியே வச்சுக்கணும். மாதிரி பக்கத்தில் இன்னொரு 2 மணிக்காய் இந்த மாதிரி இருக்காமா. அதை வச்சு ஒர்க்கு முடிஞ்சுங்க. மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:30 ஆச்சுங்க. உரிச்சு முடிஞ்சாச்சு, மட்டை போட்டாச்சு. வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மழை பேஞ்சு வெயில் அடிக்கும்போது வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. இது உரிச்சாச்சுங்க. பக்கத்தில் ஒரு கும்பிக்கு அங்கே போய் பார்க்குறோம். அங்கே காய் இருந்தால் அங்கே உரிக்கிறோம். அப்படி இல்லைன்னு பக்கத்தில் தோப்புக்கு போவோம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த பக்கம் வந்து அங்கேயும் உரிச்சாச்சுங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 200 காய் இருந்துச்சு. அங்கே ஒரு 200 காய், இங்கே ஒரு 200 காய். அவ்வளோதாங்க வேலையே முடிஞ்சு. இன்றைக்கி எத்தனை காய் வச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1400 காய் தான் அந்த மாதிரி தான் உரித்தேன். டைம் பார்த்திங்கன்னா 3 ஆயிடுச்சுங்க. டைம் ரொம்ப வேகமாக போயிடுச்சு. காலையில் ஓரளவுக்கு நல்லா வேலையாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா 12 மணிக்குள்ளேயே ஒரு 1000 காய் பக்கம் உரிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12 மணிலேருந்து இப்போ மணி 3 ஆச்சு. 400 காய் தான் குடிச்சிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவிலே ஃபேஸ்புக்லேயும் சர்ச் பண்ணிங்கன்னா பொள்ளாச்சி சேனலாக வரும். அதே மாதிரி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.